முடியலைங்க. தமிழகத்துக்கு விடியல, மக்களால முடியல, தெருவுல தண்ணி வடியல, முட்டி அளவுக்கு தண்ணி, ஒண்ணுமே முடியல எங்களால. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் நடத்துற இடத்துல ஒரே ஆளு முத மாசம் வரவர் சவுப்பு சட்டை போட்டுட்டு வருவாரு, அடுத்த மாசம் போட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வருவாரு. அதுல வந்து நீங்க நன்ன பண்றேன், நன்னா ஆட்சி நடத்துறேன், ஒரு குறையும் இல்லை, சேமமா இருக்கு. ஏன்னா இந்துக்களுக்கு ஆதரவான முதல்வரா இவரு. சரி, அப்படியே உங்க தொகுதி தானே கொளத்தூருக்குள்ள வாக்கிங் போங்க. அதுக்காக தான் நடுவர் அவர்களே அவங்க அப்பா அப்பயே சொல்லியிருக்காரு, நான் கட்டுமரமா மிதப்பேன். எங்களுக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. நான் இருந்தாலும் இந்த மிதக்கும், என் மகன் வந்தாலும் மிதக்கும், என் பேரை வந்தாலும் சென்னை மிதக்குண்டா, என்னை கட்டுமரமா பயன்படுத்திக்கிறாரு. அப்ப எங்களுக்கு புரியாம போயிடுச்சு. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, இந்த சென்னையில இனிமே தண்ணியே நிக்காதுன்னு ஒரு 4000 கோடிக்கு பேக்கேஜ் ஒன்று போட்டாங்க. ஒரு முதல்ல மேயரமா சொன்னாங்க, நாங்க 95% ஒர்க் முடிச்சிருச்சு, மத்திய அமைச்சர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி இன்னும் 5% ஒர்க் தான் இருக்கு, அது மழை நின்னுச்சுன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அப்படின்னு மேயரமா நல்லா பேசுறாங்க. ஏன் இங்க தண்ணி நிக்குது மெட்ராஸ்ல அப்படின்னா, குஜராத்ல வெள்ளம் பார் அப்படிமா. இணையா ஒரு கனிமொழி அக்கா எம்பி இருந்த மேடையிலேயே ஒரு பெண் காவலருக்கு வந்து இப்படி நடந்திருக்கிறேன், மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு பார் அப்படிங்களா. நீ முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு. தமிழ்நாட்டு மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்க. தமிழ்நாட்டை விட்டுட்டு ஊர் மாநிலத்தில் இருக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுல வர விடிய விடிய முதல்வர் தூங்கவில்லை, அமைச்சர்கள் தூங்கவில்லை. ஏன் தூங்கல? 4000 கோடி சுருட்டிட்டு போனா எப்படி தூங்குவீங்க நீங்க? அண்ணாமலை அப்படியே வயலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சுட்டா, டேய் உனி மாதிரி எவ்வளவு பேருக்கு தூக்கி போட்டு மூச்சிருப்பேன், அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன். நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது. அஹிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்க காட்ட வேண்டாம் நினைக்கிறேன். Every single person will have focus. Yalla plus government. Typical police tiger. இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் ரேஷன் கடையில போட்டுட்டு இருக்க இலவசமாக வழங்குவது மத்திய ஒட்டிக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா எங்க முதல்வரையா அவங்க அப்பா போட்டோவையும் சேர்த்து ஒட்டிக்குவாரு. வென்றதும் யார் நீ என்பார். அந்த ரேஷன் கடையில மோடிஜி போட்டோவை கொட்டி மாட்டுறதுக்குள்ள நாங்க படுற அவஸ்தை பாத்தீங்கன்னா, திமுக காரங்க ஃபுல்லா சுத்தி நின்னுக்கிறது எங்களை. நாங்க என்னங்க, நாங்க போய் பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்லயுமே கொண்டு போய் எங்க மோடிஜி போட்டோ வைக்கிறோம். ரேஷன் கடையில போய் கேட்டோம்னா கொஞ்சம் கூட வைக்கலாம எங்க கிட்டே கேட்கறாங்க, மோடி ஐயா அரிசிலாம் நிறுத்திட்டாரு, தானியத்தெல்லாம் நிறுத்திட்டாரு, கொடுத்துட்டு இருக்கிறது எங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எங்க கிட்டே சொல்றாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. ஊசி கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா இவர் போய் ஒரு கிராம சபை கூட்டல சப்பனம் போட்டு உட்காந்துட்டு சொல்றாரு, ஒரு ஊசின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம், இதோட நண்பகத்தன்மை எப்படி இருக்குமோ தெரியல. மக்களோட உயிரோட விளையாடுற கேவலமான பாலிடிக்ஸ். ஊசியை கண்டுபிடிச்சு வந்தோன்னா முதல் ஆளா ஓடி போய் குத்திக்கிறது இவங்க குடும்பம் தான். அத்தடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன் பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு, நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? முக்கியம் அதுலயும் அவங்க அப்பா படம். அதுல பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு முகாம். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன்.
இந்த பக்கம் இவர் போட்டோ. ரேஷன் கடையில மோடி படம் நியாயமான கோரிக்கை. போய் டாஸ்மாக் கடையில கொண்டு போய் கருணாநிதி படத்தை வச்சா கரெக்ட் இல்லையா? ஏன்னா இவங்க போடுற நலத்திட்டங்கள்ல அப்படின்னா ஓட்ட வாளியில தண்ணி இறக்கிற மாதிரி அங்கிட்டு தூக்கி ஊத்துறப்ப மக்களுக்கு 4 சொட்டு போனா பெரிய விஷயம். அதனாலதான் அந்த ஓட்டை அடைக்கிற வேலையை தான் முதல்ல மோடி ஐயா பண்ணாரு. ஜன்தன் கணக்குன்னு சொல்லி 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு. அப்ப இவங்க பண்ண கிண்டலும் கேலி என்ன தெரியுமா? இங்க காய் விற்கிறவன்ட்ட கணக்கு வைக்க தெரியுமா? போனே நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாது. யார்? உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதை ப. சிதம்பரம் அவர்கள். இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாதுனாரு. Tomatoes and pay 7 rupees 50 paisa by a credit card. What will the poor lady do? Does she have a POS machine there? Is it connected to a electricity source? Is there Wi-Fi there? Is the internet working there? Do you know that every village has got a village fair? அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவா இன்னைக்கு உலக புகழ கொண்டு போனது வந்து மோடிஜி அவர்களோட வளர்ச்சி பொருளாதாரம் தான். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கும் நிலையில் பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க முடிவு செய்துள்ளது தமிழக அரசு. 1 கோடி நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தறச்சப்ப 1 கோடி. மத்திய அரசு தன்னுடைய முழு பங்களிப்பும் முழு ஆதரவும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அண்ணா இன்னைக்கு பார்த்தங்கன்னா வியட்நாம்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, $2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 500 மில்லியன் உடனே வருது அப்படின்னு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வியட்நாம்காரங்க ஏன்னா இந்தியாவுக்கு வர்றாங்க? மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா வந்து இன்னைக்கு உலகத்தில் 2வது அதிகமான FDI ஈட்டக்கூடிய நாடா மாறி இருக்கு. Our place, all the products that we take and see, it says made in China, made in China, made in China. Made in China, assembled in China. Yeah, either made in China or assembled in China. Even Samsung also having a factory in here. Yeah, Apple irukku. Apple assembling here only. Sorry, Shenzhen. No, Apple now assembled in Chennai. Yeah, Foxconn. Foxconn, yeah. They are going to ship the assembly line from China to India. Mr. Modi is pushing. Oh. He's pulling. pulling the Apple business. That's good for the India, right? That's good for India. Yeah, we need it. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, இந்த சென்னையில இனிமே தண்ணியே நிக்காதுன்னு ஒரு 4000 கோடிக்கு பேக்கேஜ் ஒன்று போட்டாங்க. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு போட் வசதி இல்ல, காரி துப்புனங்க இந்த ஆச்சு, மட்டமான ஆச்சு, புறம்போக்குங்களா, விடியாத ஆச்சு, மயில் மட்ட ஆச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்துல விரட்டுங்களா, புறம்போக்குல உள்ள வந்து பாரு, அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா புடுங்குறீங்க நீங்களா? ஓட்டுக்கு வரீங்களாடா, மயிரும் புடுங்க, அம்மா தாயே ஓட்டு போடுங்க, நாங்க உங்களை புடுங்கிடுறோம். நீங்களா என்னடா புடுங்குறீங்க? தாம்பரம் முடிச்சு வரதான் ஒருத்தவங்க தண்ணி நிக்குது, இந்த ஏரியால தண்ணி நிக்கலடா, அவங்களா புறம்போக்குங்களா? கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஒரு முதல்ல மேயரமா சொன்னாங்க ரெயின் பெய்யுது, ரெயின் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நாங்க 95% வர்க் முடிச்சிருச்சு. உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. நீ தான பார்ட்டி வைக்கிற, நீ ஆர்டர் பண்ணு. ஓகே. ஏண்டா ஸ்டேஷன்ல நல்லா தான் பசிக்குதா? என்னாச்சு நாக்குல? பந்தா சிமன் 2 plates காடி கொண்டு வாங்க and 2 plates புனுக்கு போன பிரியாணி கொண்டு வாங்க. புனுக்கு போனையா? மத்திய அமைச்சர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி 5% வர்க் தான் இருக்கு. அது மழை நின்னுச்சுன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல அப்படின்னு மேயரமா நல்லா பேசுறாங்க. தயங்காம சொல்றாங்க. நாங்க கூட நினைச்சோம், சரி விடியல் தர போறாரு, சென்னைக்கு விடிஞ்சிருச்சு போல இருக்குடா அப்படின்னு நாங்க நினைச்சா, ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு.
முடியலைங்க. தமிழகத்துக்கு விடியல, மக்களால முடியல, தெருவுல தண்ணி வடியல, முட்டி அளவுக்கு தண்ணி, ஒண்ணுமே முடியல எங்களால. நாங்களும் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் வாக்கிங் போற இடத்துலலாம் ஷூட்டிங்கை நடத்தி ஆட்சியை முடிச்சிடலாம்னு பாக்குறாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் நடத்துற இடத்துல ஒரே ஆளு முத மாசம் வரவர் சிவப்பு சட்டை போட்டுட்டு வருவாரு, அடுத்த மாசம் போட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வருவாரு. அதுல வந்து நீங்க நன்ன பண்றேன், நன்னா ஆட்சி நடத்துறேன், ஒரு குறையும் இல்லை. கிடையாது. நமஸ்காரம். கிடையாது. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சேமமா இருக்கு. ஏன்னா இந்துக்களுக்கு ஆதரவான முதல்வரா இவரு. அப்படி ஒரு ஸ்டிக்கரை நம்ம கிட்ட உண்டாக்கிக்கிறாங்களா? டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அப்படி வெட்டின பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம். சரி, அப்படியே உங்க தொகுதி தானே, கொளத்தூர்குள்ள வாக்கிங் போங்க. கொளத்தூர்ல வாக்கிங் போனீங்கன்னா வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். அதுக்காக தான் நடுவர் அவர்களே அவங்க அப்பா அப்பயே சொல்லியிருக்காரு, நான் கட்டுமரமா மிதப்பேன். எங்களுக்கு அப்பா புரியல, இப்பதான் புரியுது. நான் இருந்தாலும் இந்த மிதக்கும், என் மகன் வந்தாலும் மிதக்கும், என் பேரை வந்தாலும் சென்னை மிதக்குண்டா, என்னை கட்டுமரமா பயன்படுத்திக்கிறான்னு அப்ப எங்களுக்கு புரியாம போயிடுச்சு. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். ஏன் இங்க தண்ணி நிக்குது மெட்ராஸ்ல அப்படின்னா, குஜராத்ல வெள்ளம் பார் அப்படிமா. இணையா ஒரு கனிமொழி அக்கா எம்பி இருந்த மேடையிலேயே ஒரு பெண் காவலருக்கு வந்து இப்படி நடந்திருக்கேன், மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு பார் அப்படிங்களா. நீ முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு. தமிழ்நாட்டு மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்க. தமிழ்நாட்டை விட்டுட்டு ஊர் மாநிலத்தில் எப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. 2 மீன் செத்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. வீட்டுக்காண்டி ஈ செத்து கிடந்தது மட்டும் கண்ணுக்கு தெரியல. இதுல வேற விடிய விடிய முதல்வர் தூங்கவில்லை, அமைச்சர்கள் தூங்கவில்லை. ஏன் தூங்கல? 4000 கூட சுருட்டிட்டு போனா எப்படி தூங்குவீங்க நீங்க? கதிரே, மணி 1:30 நீ இன்னும் தூங்கலையா? அட நீங்க வேற. நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு வாழ்றோம்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலகேஸ்ல உள்ள போயிருவேன்.